ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேர்ல்ஃபுல் டாப் லோட் வாஷிங் மிஷினு. ப்ராப்ளம் என்னென்னா, ட்ரம்மு நிறைஞ்சு தண்ணி வெளியில் போயிட்டுருக்குனாங்க. நம்ம வந்து பார்த்ததில் என்ன விஷயம்னா, இன்லெட் வால்வ் வந்து நம்ம மிஷின் ஆஃப் பண்ணால் கூட நமக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இன்லெட் வால்வ் வந்து உள்ளே வந்து டஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஆகிடும். அதாவது இந்த ஃபங்கஸ், நம்ம அந்த பாசி வந்து அதிகமாக சிந்துச்சு அப்படின்னா அந்த வால்வ் வந்து ஏர் லாக் ஆகாது, அது வந்து ஓப்பன் ஆகிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூவாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போகிறதுக்கு நம்ம புதுசு போகிறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பேக் பேனலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்லெட் வால்வ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு புதுசு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது கலட்டுறதுல வந்து அந்த நம்ம வந்து சர்ஃப் பவுடர் போடுற ட்ரே இருக்கும், அந்த ட்ரே செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம மீதி மிஷினை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சாம்சங்கு இல்லைன்னா எல்ஜி அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் டெலிகேட்டட் தான். அந்த பேனல் மொத்தம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி மேலே தூக்கி உள்ள அந்த சைடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ட்ரே எல்லாம் அந்த மாதிரி மிஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேலே ஒரே ஒரு பேக் பேனல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோமா, அந்த ஒரு ஸ்க்ரூ இல்லை 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். இது வந்து புதுசு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சின்ன மெட்டல் பேனல் மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்தது, அந்த கிளிப் மாதிரி. அதை நம்ம வந்து எடுத்துடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அது வந்து செட் ஆகாது. அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே வந்துடும். அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸாக வெளியில் இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். அது நார்மல் வேர்ல்ஃபுல்லுக்கு இந்த பேக் பேனல்லே ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மிஷின்றதுனால உள்ளே நமக்கு அந்த பிளாஸ்டிக் பீஸ்லேயே ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்லெட் வால்வ் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பாக்ஸில் மொத்தம் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராப்ளம் நமக்கு வந்து பக்கான்றதுனால ஃபிட் பண்ணிவிட்டு ஒரே இதாக எல்லா ஸ்க்ரூ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதாவது வாட்டர் வந்து நம்ம இன்லெட் வால்க்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த வாஷ் ப்ரோக்ராம் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து வாட்டர் உள்ளே வரணும். மிஷின் ஒரு வேளை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடணும் வாட்ரு. அதுதான் அது இதோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்பின் ட்ரம் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் இதுதான் இது வேர்ல்ஃபுல்லாக இருக்கிற வாட்டரெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்லெட் வால்வ் வந்து ஆன் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஜஸ்ட்டு அங்கே நம்ம டேப்பில் ஓப்பன் பண்ண உடனே வாட்டர் உள்ளே வர மாதிரி இருந்தது. இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. மிஷின் ரன்னிங்லேயே இருக்குது. அங்கே டேப்பும் ஓப்பனில் தான் இருக்குது. நமக்கு வந்து வாட்டர் உள்ளே வரல. இப்போ வாட்டர் வந்து உள்ளே எடுத்துக்குது. நம்ம இப்போ வந்து மிஷின் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டாப் ஆகணும். ஆஃப் பண்ணியாச்சு. வாட்டர் கூட நமக்கு நின்று போச்சு. மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு.